கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கைமாறு என்ற ஒரு வார்த்தையை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். கைமாறு என்று சொன்னால் ஒரு கை என்று இன்னொரு கைக்கு மாறுகின்ற உதவியாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், அல்லது எதுவாக இருக்கலாம். உதாரணமாக நம்முடைய கலாச்சார பழக்கத்தின்படி வைபவங்களில், குறிப்பாக திருமண வைபவங்களிலே, திருமண நிகழ்ச்சிகள், வரவேற்பு கொண்டாட்டங்களிலே பணம் வைப்பது, மொய் வைப்பது என்பது ஒரு பாரம்பரிய பழக்கம். இது எப்படி தொடக்கத்திலே தோன்றியது என்பதை நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்ச்சியை, ஒரு கொண்டாட்டத்தை, குறிப்பாக ஒரு திருமணத்தை ஒருவர் நடத்துகிறார் என்று சொன்னால் அவருக்கு அந்த காலகட்டத்திலே தேவையான பணம் என்பது இருக்காது. ஒருவேளை அவர் அந்த பணம் என்பது இல்லாமல் கடனாக அவையெல்லாம் வைத்து செய்திருப்பார். இந்த பணம் வைக்கின்ற இந்த பழக்கம் என்பது சாதாரணமாக கைமாறாக ஒருவர் ஒருவருக்கு மாற்றிக்கொள்வது என்பதை விட ஒரு அன்பளிப்பாக நாம் கொடுப்பது என்பது வழக்கம். இதுதான் தொடக்கத்தில் இருந்தது. அவருக்கு உதவி செய்கின்ற வகையிலே அவருக்கு கொடுக்கின்ற அந்த ஒரு உதவியைத்தான் முதலாக தொடக்க நிலையிலே இதை ஆரம்பித்து வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது ஒரு ஃபார்மாலிட்டி என்று சொல்லக்கூடிய நடைமுறையாக மாறிவிட்டது. அதை வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எனவே தான் என்ன செய்கின்றோம், அதை நோட்டு புத்தகத்திலே எழுதி வைத்து அவர் என்ன காசு வைத்தானோ 10 வருடம் கழித்தாலும் கூட அதே காசை திரும்பி நாம் வைத்து விடுவோம். காரணம், அவர்கள் நமக்கு இதை செய்திருக்கிறார்கள், நாம் அவர்களுக்கு செய்துவிட வேண்டும் என்று நாம் நினைத்து அதை கௌரவத்திற்காகவும் பேரளவிலேயும் பெருமைக்காகவும் செய்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்கு நாம் அந்த தேவையில் செய்கின்ற ஒரு உதவி என்பதை நாம் நினைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் இதுபோன்ற வைபவங்களிலே உணவுக்காக அல்லது விழாவிற்காக யாரை அழைக்கிறீர்கள்? பிச்சைக்காரர்களையும், இயலாதவர்களையும், ஏழை எளியவர்களையும், உணவில்லாதவர்களையுமா நீங்கள் அழைக்கின்றீர்கள்? இல்லையே. உங்களுடைய உறவினர்கள், உற்றார், குடும்பத்தினர், அவர்களைத்தானே நீங்கள் அழைக்கிறீர்கள். காரணம் என்ன? நீங்கள் கைமாறு பெறுவதற்காக இதையெல்லாம் செய்கின்றீர்கள். இது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் கடவுளுக்கு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்கின்றார்கள். எனக்கு நீங்கள் செய்ததெல்லாம் யாருக்கு நீங்கள் செய்ததாக இந்த உலகத்திலே இருந்தது என்றால், ஏழை எளியவர்களுக்கு, நோயாளிகளுக்கு, முடியாதவர்களுக்கு, அவர்களால் உங்களுக்கு ஒரு அளவு கூட திரும்பி செய்ய முடியாது என்ற நிலையில் நிர்பந்தத்தில் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு நீங்கள் செய்த உதவியெல்லாம் எனக்குத்தான் செய்திருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கடைசியிலே சொல்வார். அப்படி என்றால் நாம் தானம் செய்கின்றோம், தர்மம் புரிகின்றோம். நாம் விழாக்களுக்கு அழைக்கின்றவர் தர்மத்திற்காக, தானத்திற்காக நாம் அழைப்பது இல்லை. மாறாக நம்முடைய விழாவிலே, மகிழ்ச்சியிலே பங்கு கொள்கின்ற உறவுக்காக அழைக்கிறோம். ஆனால் தவக்காலங்களிலே அல்லது நல்லது கெட்டது அது போன்ற நல்ல காரியங்கள் நம்முடைய வீடுகளில் நடக்கின்ற பொழுது 4 பேருக்கு உணவு கொடுக்க வேண்டும், அல்லது இறந்தவர்களை நினைத்து வேண்டிக் கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு உணவு அருந்த வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைத்து மற்றவர்களுக்கு தர்ம காரியங்கள் செய்கின்ற பொழுது அதை நாம் மீண்டுமாக எதிர்பார்ப்பது இல்லை. அதை நாம் மகிழ்ச்சியோடு, நிறைவோடு கொடுக்கின்றோம். அதுதான் ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றதாக இருக்கிறது. அதுதான் இறுதியிலே நமக்கு இறைவனுடைய ஆசிரை பெற்றுத் தருகிறது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இது எல்லா சமயங்களும், எல்லா வழிகளும், எல்லா ஆன்மீக குருக்களும் நமக்கு காட்டுகின்ற வழியாக இருக்கிறது. ஏழைகளை நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு மீண்டும் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஒரு சில சமயங்களிலே இது கண்டிப்பாக கட்டளையாகவே வைத்திருக்கின்றார்கள். ஈகை பெருவிழா என்று இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றார்களே, அது என்ன காரணம் என்று சொன்னால், பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், பிறருக்கு நாம் அளிக்க வேண்டும், பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதின் அடிப்படையில் தான். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படி இயலாதவர்களுக்கும், இல்லாதவர்களுக்கும், ஏழைகளுக்கும், எளியவர்களுக்கும் நாம் கொடுப்பது என்பதுதான்
இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது, இறைவனுக்கு கொடுப்பதாக அமைகிறது என்பதை நாம் உணர்ந்து பிறரை நேசிப்போம். ஏழைகளை எளியவர்களை நேசித்து அவர்களை வாழ்விப்போம். இருப்பதை பகிர்ந்து கொண்டு வாழ அருள் வேண்டி திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.